வணக்கம் தமிழ் உறவுகளை, நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்னொரு காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இதெல்லாம் ஒரு வெற்றியா? கடுப்பான சச்சின் டெண்டுல்கர், இந்திய அணியை அசிங்கப்படுத்தாதீங்க. அதாவது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வலுவான நிலையில் இருக்கும் என எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு அனைவருக்கும் ஏமாற்றம் தான் மிஞ்சியது. ஏனென்றால் 2வது டெஸ்டில் முதலில் பேட்டிங் செய்த தென்னாப்பிரிக்க அணி சிராஜின் அபார பந்து வீச்சால் 55 ரன்கள் எடுத்து அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இதில் முகமது சிராஜ் தொடர்ந்து 9 ஓவர்களை வீசி 15 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து 6 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினார். இந்த நிலையில் தான் இந்திய அணி தங்களுடைய முதல் இன்னிங்ஸில் ஆடியது. 153 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகள் என இருந்தது. இந்திய அணி குறைந்தபட்சம் 250 ரன்கள் அடிக்கும் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அடுத்த 11 பந்துகளில் 7 விக்கெட்டுகளும் சரிந்தது. அதேபோல இதனால் 153 ரன்களில் இந்திய அணி சுருண்டது. இதன் அடுத்து 98 ரன்கள் பின்தங்கிய நிலையில் தென்னாப்பிரிக்க அணி தற்போது 2வது இன்னிங்ஸிலும் விளையாடியது. அதேபோல முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் 62 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளை தென்னாப்பிரிக்க அணி எடுத்தது. அதேபோல இந்திய ரசிகர்களை மட்டுமில்லாமல் கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கரையும் அதிர்ச்சி அடைய செய்து உள்ளது. இது குறித்து பேசிய அவர், 2024ஆம் ஆண்டு கிரிக்கெட்டின் முதல் போட்டியில் ஒரே நாளில் 23 விக்கெட்டுகள் இழந்து இருக்கிறது. இதனை கொஞ்சம் கூட நம்ப முடியவில்லை என்றும், தென்னாப்பிரிக்கா அனைத்து விக்கெட்டுகளை இழந்த போதும் நான் என்னுடைய விமான பயணத்தை ஆரம்பித்தேன். தற்போது நான் வீட்டில் வந்து அமர்ந்து இருக்கிறேன். தொலைக்காட்சியில் கிரிக்கெட் போட்டியை பார்த்தால் மீண்டும் தென்னாப்பிரிக்கா அணி 3 விக்கெட்டுகளை இழந்துவிட்டது என்று காட்டுகிறார்கள். அப்படி நான் என்ன மிஸ் செய்தேன் என்று சச்சின் விமர்சித்து இருக்கிறார். பொதுவாக இந்திய அணி வீரர்களை சச்சின் என்றுமே விமர்சித்தது இல்லை. ஆனால் தற்போது 0 ரன்களுக்கு 6 விக்கெட்டுகளை இந்திய அணி இழந்ததை சச்சினாலேயே ஜீரணிக்க முடியவில்லை. அதேபோல் இந்த போட்டியில் இந்திய அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.